ஒரே நாளில் கல்வராயன் மலையில் 1000 லிட்டர் சாராயத்தை குடிச்சிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு திறனற்ற ஒரு முதலமைச்சர். அங்க விற்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு தாண்டா இன்னைக்கு 65 பேர் செத்து போயிட்டான் அயோக்கிய பேரோட. இடைத்தேர்தலில் கூட தனியாக நிற்க மாட்டியா? திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வந்து மக்களை சந்திக்கல, பாஜக கூட்டணியிலேருந்து யாரும் வந்து மக்களை சந்திக்கல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு குறித்து அக்கட்சியின் மூத்த நிர்வாகியும் திரைப்பட இயக்குநருமான சோழன் மு. களஞ்சியம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வரீங்க. பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு இனி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் என்ன, வைக்கக்கூடிய குறைகள் என்ன சார்? இல்லை, தொடர்ச்சியாக வந்து இந்த தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே எம்எல்ஏ வர்றாங்க, எம்பி வர்றாங்க, அமைச்சர்கள் வர்றாங்க, ஆனால் அவங்க எல்லாம் யாருமே தீர்த்து வைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை, நந்தன் கால்வாய் திட்டம். அந்த கால்வாய் திட்டத்தை தொடங்குறாங்க, அப்படியே பாதியில் வந்து போட்டுடுறாங்க, அதை முடித்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை முடித்தா இங்கே சுற்றி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 150 கிராமங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி முழுதுமே விவசாயம் சார்ந்த பகுதி. இதில் வந்து வராக ஆறு அப்படின்னு ஒன்று இருக்குது, பாம்பன் ஆறு அப்படின்னு ஒன்று இருக்குது, செஞ்சி ஆறு அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே எல்லாம் ஒரு தடுப்பணை கட்டி கொடுங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தடுப்பணை கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குன்னு இந்த மக்கள் எத்தனையோ தடவை கோரிக்கை வச்சுட்டாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் கோரிக்கையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முண்டியம்பாக்கம் அங்கே வந்து ஒரு பெரிய அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த அரசு மருத்துவமனையை இணைக்கிறது மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து வசதி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் செஞ்சு கொடுக்கல. பல கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லை. அதே மாதிரி கிணறு, பொது கிணறுகள், ஓப்பன் கிணறு இருக்கும்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஊர் கிணறு வெட்டி கொடுங்க அப்படின்னு வந்து மக்கள் கேட்குறாங்க. குடி தண்ணிக்காக கேட்குறாங்க. இதெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எளிமையான கோரிக்கைகள், அடிப்படை கோரிக்கைகள். அதே மாதிரி வந்து பாருங்கள், சாலை வசதி. இப்போ நாங்கள் வந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாலை வசதிகள் சுத்தமாக வந்து இல்லை. எப்படி தான் இந்த அரசு இயங்குது, எப்படி தான் இந்த எம்எல்ஏக்கள் இங்கே இருக்காங்க, எப்படி தான் எம்பிகள் இங்கே வந்து இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்கன்னா, ஓட்டை விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டை விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அப்படி ஓட்டை விலை கொடுத்து வாங்கினவங்க இந்த மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு விக்கிரவாண்டி தொகுதி தான் ஒரு முன்னுதாரணமான தொகுதி. இப்போ எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா வெற்றி அடைஞ்சால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் என்ன செய்வார், ஒவ்வொரு கிராமத்துலேயும் உடற்பயிற்சி கூடங்களை அமைச்சு கொடுக்குறேன், உடலை உறுதி செய் அப்படிங்கிறதுக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு நூல் நிலையம் அமைச்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சிறு தொழில்களை நாங்கள் வந்து உருவாக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நேர்மையான சரியான உத்தரவாதங்களை மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நல்ல குடிநீர் இல்லை, நல்ல சாலை இல்லை, பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு போகிறதுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நீர் ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வேலைகளை இவங்க யாருமே வந்து செய்யலை. அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி முன் வச்சு மக்களை நேரடியாக சந்திச்சு வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க. நேரடியாக மக்களை சந்திக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நான் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளரை நின்ற போதும் நான் மட்டும்தான் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டேன். திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வந்து மக்களை சந்திக்கலை, பாஜக கூட்டணியிலேருந்து யாரும் வந்து மக்களை சந்திக்கலை, அதிமுக கூட்டணியிலேருந்து யாரும் வந்து மக்களை சந்திக்கலை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடைசி 3 நாட்களில் மக்களுக்கு காசு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக டீ கடைக்கெலாம் போனால் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்ன ஈரோடு கிழக்கில் 15,000 கொடுத்தாங்களாமே, நமக்கு என்ன அதில் பாதியாவது கொடுக்காமையா போயிடுவாங்க ஒரு ஓட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மக்களுடைய பிழை இல்லை,
இது அரசியல்வாதிகளுடைய பிழை. இந்த மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்களோட பிழை. 15,000 ரூபா ஈரோடு கிழக்கில் கொடுத்து இப்போ என்னத்தை அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள்? அப்படி நீங்கள் அந்த 2 லட்சம் மக்களுக்கும் 15,000 ரூபா கொடுத்ததுக்கு பதிலாக அவர்களுக்கான நலத்திட்டங்களை நீங்கள் வந்து செஞ்சுருந்துருக்கலாம், நேரடியாக அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் விக்கிரவாண்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா சாரையாக திமுக காரர்கள் போகிறாங்க. ஒரு கார் வந்துச்சுன்னா திமுக கார் பின்னாடி 50 கார் வருது. காரணம் என்னென்னா அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சின்ற பிம்பம் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமிச்சிருக்காங்க. CV கணேசன் அவர்களை நியமிச்சிருக்காங்க, KN நேரு அவர்களை நியமிச்சிருக்காங்க, மகேஷ் பொய்யாமொழியை நியமிச்சிருக்காங்க. இதுபோல் ஏவா வேலு இப்படி அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க. அப்போ ஒரு அமைச்சர் வந்தால் சும்மா வருவாரா? பின்னாடி 50 காரை கூட்டிகிட்டு வராரு. மக்களை பயமுறுத்துகிறாங்க, அச்சுறுத்துகிறாங்க, ஒரு பெரிய பின்பத்தை உருவாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி எளிமையான பிள்ளைகள், மிக எளிமையான முறையில் எங்ககிட்ட இருக்கிற வாகனங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் பைக்கில் இதில் போய் மக்களை சந்திச்சிட்ருக்கோம். சரி, ஓகே சார். இப்போ வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரீங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து ஆளுங்கட்சியான திமுக வந்து போட்டியிடுகிறது. அதேபோல் பாமக வந்து கூட்டணி பலத்தோடு போட்டியிடுகிறது. நீங்கள் வந்து தனித்தே போட்டிடுறீங்க. தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு பணம் கொடுக்காம போட்டிடுறீங்க. இந்த நிலையில் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவில் நாம் தமிழர் கட்சி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி பெற்றால் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவீங்க? அந்த பதில் சொல்லுங்கள் சார். இல்லை, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கி வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நேரடியான மோதல் தான் இது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான நேரடியான மோதல். ஆமாம், திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான மோதல் தான் இதை ஒழிய நடுவில் வந்து இந்த விளையாட்டு பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. பாரதிய ஜனதா கூட்டணியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேலை இல்லை. அவங்க சாதியை முன் வச்சு சாதிக்காரங்க ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நிற்கிறாங்க, பாமக தரப்பில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்படி தானே நீங்கள் நிறுத்துனீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு? ஏன் உங்கள் சாதிக்காரங்கெல்லாம் உங்களை ஓட்டு போட்டு வெளில வைக்கலை? மெஜாரிட்டி சாதி தானே. அப்போ சாதி வந்து இங்கே தோற்று போகுது. அதனால் நாம் தமிழர் கட்சி என்ன நம்புது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருத்துக்களை முன்வைக்கிறோம், கொள்கைகளை முன்வைக்கிறோம். இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு. ஆகவே மக்களிடம் அதிகாரம் கேட்டு முதல் தடவையாக விக்கிரவாண்டியில் வந்து நிற்கிறோம். நீங்கள் இன்னொரு திமுக MLA உருவாக்குவதன் மூலமாக இந்த மாநிலத்தில் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, புரியுதுங்களா? மேட்சை தட்டுறதுக்கு இன்னொரு ஆள், அவ்வளோதான். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சதுன்னா வரலாற்றில் விக்கிரவாண்டி மிகப்பெரிய இடம் பிடிக்கும். இந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நாம் தமிழர் அரசு அமைந்தாலும் கூட விக்கிரவாண்டியை நாங்கள் மிகச்சிறப்பாக எங்கள் செல்ல குழந்தை போல் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுவோம். நீங்கள் முதல் முறையாக வந்து சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் நாம் தமிழ் வேட்பாளராக களங்கானீங்க இல்லையா? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அது இன்னும் எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த அனுபவம் எந்த அளவுக்கு இன்னும் உத்வேகமாக இருக்குன்றது சொல்லுங்கள் சார். இல்லை, நான் வந்து மக்களை நேரடியாக சந்தித்தேன். மக்களுடைய குறைகளை, குறிப்பாக பெண்களுடைய குறைகளை நான் வந்து நேரடியாக சந்தித்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து என்ன தெரியாதுன்னா, வீரன்னு ஒரு சரக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து 100 நாள் வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிற பெண்கள் மத்தியில் போய் பேசுகிற போது தான் அதில் இருக்கிற ஒரு பெண் வந்து கதறி அழுதா. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சாராய கடையை, டாஸ்மார்க் கடையை மூடிடுவீங்களான்னு கேட்டுச்சு. மூடிடுவேன்னு. இப்போ வீரன்னு ஒரு சரக்கு விட்ருக்காங்கய்யா, குறைச்ச விலையா, அதை வாங்கி குடிச்சிட்டு என் புருஷன் என்னையும் என் பிள்ளைகள் மேலேயும் அவன் வீரத்தை போட்டு காட்டுறான்யா, இந்த சாராய கடையை மூடிடுங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா வந்து சொன்னிச்சு. அதோடு இல்லை, அது ஸ்டாலின் குடும்பம், அவங்க பரம்பரையெல்லாம் திட்டி மண்ணை வாரி தூத்துச்சு, நான் போய் கையை பிடிச்சி தடுத்து அப்படிலாம் சொல்லாதீங்க. 2026 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு நீங்கள் உண்மையாக ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரை ஆக்குனீங்கன்னா முதல் கையெழுத்து, உண்மையாகவே முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுகிற கையெழுத்தை நாங்கள் போடுவோம்னு சொன்னோம். ஸோ இப்போ அந்த வகையில் மக்கள்கிட்ட போய் நிற்கும்போது தான் பல உண்மைகள் நமக்கு வந்து தெரிய வருது. இந்த மக்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மக்கள்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா காசு கொடுத்து அவங்களுடைய வாக்கை பிடுங்கிடுறாங்களே ஒழிய, அவங்களுடைய இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக அடிமைகளாக இருக்காங்க மக்கள். எல்லாம் புரிஞ்சுங்க, ஜனநாயக அடிமைகளாக மக்கள் இருக்காங்க. அந்த தொகுதியில் நின்னது யார்? என் தொகுதி விழுப்புரம் தொகுதியில் நின்னது விசிகா, புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகள் நிற்கிது. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் என்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் வெல்லும் ஜனநாயகம்னு நீங்கள் வந்து மாநாடு நடத்துகிறீங்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்குறது தான் ஜனநாயகம் வெல்றதா நான் கேட்குறேன். அப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்தா எப்படி ஜனநாயகம் வெல்லும்? அதனால் நேர்மையற்ற முறையில் கூட்டணி அமைச்சிக்கிட்டு ஓட்டுக்கு காசும் கொடுத்து, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ இந்த ஒரு இடைத்தேர்தலில் கூட தனித்து நிற்காதா திமுக?
நான் கேட்குறேன். இல்லை, அவங்க தனிச்சு நின்ற வரலாறு அவங்களுக்கு கிடையாது. ஆமாம் 1967லேருந்து தற்போது வரையில் வந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. ஆமாம். தனித்து நின்றா திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இடைத்தேர்தலில் இதனால் ஆட்சி களைய போகுதா, இல்லை புதுசாக ஒரு ஆட்சி வந்துட போதா? ஒன்றுமே இல்லை. இது ஒரு இடைத்தேர்தல். தனக்கான பலம் என்னங்கிறத பார்க்குறதுக்காவது இந்த இடைத்தேர்தலில் தனித்து நிற்கலாம்ல. எவ்வளோ ஓட்டு தான் மக்கள் நமக்கு தனியாக போடுறாங்கன்னு பார்ப்போம், அப்படின்னாவது தனித்து நிற்கலாம்ல. அப்போ எதுக்கு கூட்டணி அமைச்சு நிற்கிறேன்? சரி, கூட்டணி அமைச்சிட்டு நிற்கிறேன், இல்லை ஏன் காசு கொடுக்குறேன்? எதுக்கு நான் பரிசு பொருட்களை ஏன் கொடுக்குறீங்க? அப்போ எவ்வளவு ஜனநாயக விரோத கட்சி அப்படிங்கிறத பார்த்தீங்களா? அந்த உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பதும் பரிசு பொருள் கொடுப்பதும் வந்து இந்த திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சிகளுக்கு ஒரு ஒரு பழக்கமான நடைமுறையாக நடைமுறையாக போயிடுச்சு. ஆமாம், ஸோ அது மக்களும் அதை வாங்கிட்டு ஓட்டு போடுவதும் நடைமுறையாக போயிடுச்சு. அதுதான் சிக்கல். இந்த சிக்கலை நான் நேரடியாக உணர்ந்தேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அனுபவம் என்னென்னா, ஓட்டு சாவடி கைப்பற்றுதல். அதில் திமுக வந்து பெரிய கைதேர்ந்தவர்கள் இருக்காங்க. ஏன்னா ஓட்டுச்சாவடிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் போட்டு 100 பேர் உட்காந்துருப்பாங்க எப்போவுமே, எல்லா ஓட்டுச்சாவடிக்கு முன்னாடியும். காலையிலேருந்து அமைதியாக அவங்க பாட்டில் இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க. கரெக்டாக 5 மணிக்கு வேட்டை நாய்ங்க எந்திரிக்கும் தெரியுமா காட்டில், அந்த மாதிரி எல்லாரும் எந்திரிப்பாங்க. அப்படியே பூத்துச்சாவடிக்குள்ளே போய் போடுவாங்க. பூந்து அங்கே பூத்துச்சாவடியில் இருக்க அதிகாரியை கேட்பாங்க எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஊரில் 5000 ஓட்டு இருக்குது, ஆனால் பதிவானது 4500ன்னு வைங்களேன். மீதி 500 ஓட்டை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்வாங்க. நாங்கள் ஆளுங்கட்சி, அதனால் நாங்கள் 300 ஓட்டு எடுத்துக்குவோம், 200 ஓட்டை மற்றவங்களாம் பகிர்ந்துக்கன்னுவாங்க. இது ஜனநாயகமா? இந்த மாதிரி இப்போ அதே பூத்தில் 3000 ஓட்டு தான் பதிவாயிருக்கு, 2000 ஓட்டு பதிவாகலைன்னா அதை நாங்கள் போட்டுக்கிறோன்னுவாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் எப்படியெல்லாம் முறைகேடு பண்ணணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது. ஆமாம், அதே மாதிரி இன்னொரு அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சு வைக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளருங்கிறது யாரும் இங்கே விரும்பி நிற்கிறது இல்லை. திமுக காரர்கள் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 10 வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க, அவங்களே நிப்பாட்டுறாங்க. ஏன் தெரியுமா? பூத்துக்குள்ளே போய் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுறதுக்கு. பூத்துக்குள்ளே ஒரு வேட்பாளருக்கு 2 பேர், 10 வேட்பாளர்னா 20 பேர் வேட்பாளர் நிறுத்துறதில்ல. அதை அப்படின்னா திமுகவோட 2 பேர், 22 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாம் இந்த ஓட்டை பிரிச்சுக்கலாம்னா இந்த சுயேட்சையெல்லாம் ஓகேன்னுவான். யாருக்கு போடுவான்? திமுகவுக்கு தான் போடுவான். ஏன்னா அவன் பூரன் திமுகக்காரன். இதெல்லாம் இந்த 60 வருஷம் செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சி களை எடுக்க போகிறீங்க. இனி இறங்கி அடிப்போம். கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் மறித்து 62 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது யார் பொறுப்பு? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது பொதுவாக வந்து ஒரு கிராமத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கு ஒரு தலையாரி இருப்பாங்க, அதுக்கு ஒரு விஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த விஓவுக்கு ஆர்ஐ இருப்பாங்க, ஆர்ஐக்கு தாசில்தார், அப்புறம் கலெக்டர். இது ஒரு நிர்வாக கட்டமைப்பு. அதுக்கப்புறம் காவல் நிலையம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒரு 3-4 பேர் இன்ஃபார்மர் இருப்பாங்க, ஊருக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு. அவங்க மூலமாக காவல் நிலையத்துக்கு எல்லா செய்திகளும் போகும். அப்போ காவல் நிலையம், அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பி அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது போக அரசியல் கட்சி ஒவ்வொரு கட்சிக்குமே இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு கிளை செயலாளர் இருப்பாங்க, பகுதி செயலாளர், அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர். இப்படி இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாமல் கள்ளச்சாராயம் அங்கே விற்றுட்டாங்களா கேட்குறேன். கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் வேறு இருப்பார், அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியாமல் ஊரில் சாராயம் காய்ச்சி விற்றுட்டாங்களா கேட்குறேன். ஒரே நாளில் கல்வராயன் மலையில் 1000 லிட்டர் சாராயத்தை பிடிச்சிருக்காங்க. 1000 லிட்டர் சாராயத்தை பானையில் வச்சு வடிக்க முடியுமா? அப்போ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நடக்குதுன்னு அர்த்தம். அதுலேயும் சொல்கிறாங்க, அந்த சின்னத்துறைங்கிறவர் மேலே 30 வருஷமாக அவர் சாராயம் விற்றுட்ருக்காரு, அவர் மேலே 70 கேஸ் இருக்குங்கிறாங்க. கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர் 30 வருஷமாக சாராயம் விற்கிறாரு, அவர் மேலே 40 கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. 30 வருஷமாக சாராயம் விற்கிறான்னா என்ன அர்த்தம்? அதிமுக பீரியட்லேயும் அவன் தான் விற்றுருக்கான், திமுக பீரியட்லேயும் அவன் தான் விற்றுருக்கான் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ திராவிட அரசியல் கட்சிகளுடைய பித்தலாட்டம் என்ன? ஊருக்கு ஊர் சந்து. இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கப்புறம் சந்து கடை, சந்துக்குள்ளே கொண்டு போய் டாஸ்மார்க், அதுக்கு பேர் சந்து கடை. ஊருக்கு ஊர் சந்து கடை வரைக்கும் திறந்து வைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்கிறான்? கல்வராயன் மலையை சுற்றி 120 கிராமம் இருக்குது, அந்த 120 கிராமத்துலேயும் கள்ளச்சாராயம் தான் விற்கப்படுது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடு. பாட்டில் சாராயம், பாக்கெட்டு சாராயம் ரெண்டையும் ஒழிச்சு கட்டலை அப்படின்னா நடு ரோட்டில் நிறுத்தி வச்சு செருப்பால் அடி அப்படின்னு நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். 40க்கு 40 ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்னையோட 65 தாலிகளை அறுத்துருக்காங்க.
அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு. இப்போ என்ன இப்போ எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா அவங்க? சாராயம் காய்ச்சிற கம்பெனியை வச்சு நடத்துகிறவன் யார்? இந்தியாவில் சாராயம் காய்ச்சிற நிறுவனங்களை வச்சு நடத்துகிற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. திமுககாரன் அதிமுககாரன் தான் எல்லா சாராய கடைகளையும் சாராய ஆலைகளையும் அவர்கள் தான் நடத்துகிறாங்க. அப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த சாவுக்கு அரசு பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்நேரம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அது போக கள்ளச்சாராயம் விற்கிறது அரசுக்கு சட்டவிரோதம். குடிச்சிட்டு சாவுறது அப்போ என்ன வரவேற்கத்தக்கதா? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சத்தவனை எதுக்கு நீ வந்து 10 லட்சம் பணம் கொடுக்குற? அவன் சாராயம் விற்கிறதே சட்டவிரோதம்னா சட்டவிரோதமாக விற்ற சாராயத்தை வாங்கி குடிக்கிறது சட்டவிரோதம் இல்லையா? நான் கேட்குறேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் பீகாரில் நடந்துச்சு. கள்ளச்சாராயம் குடித்து செத்து போயிட்டான். அன்றைக்கு பீகாரின் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார், கள்ளச்சாராயம் சட்டவிரோதமானது, அதை குடிச்சிட்டு செத்தது சட்டவிரோதம், அரசு அதுக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அரசு வந்து பார்க்காதுன்னு சொல்லி புறக்கணிச்சான் பாருங்க, அவன் தான் மனுஷன். அதனால் தமிழ்நாடு திராவிட அரசுகளை 60 ஆண்டு காலமாக ஆண்டு இன்றைக்கி வந்து குட்டிச்சவராக போய் கிடக்கு. குடிகார மாநிலமாக மாற்றி வட மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் இங்கே வந்து இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் எல்லாம் விவசாயம் நடவு நடுறது வரைக்கும் வடநாட்டுக்காரன் வந்துட்டான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் குடிச்சுவிட்டு இப்போ வீரமாக பேசிட்டு போகிற சரக்கு விட்டுருக்கானுங்க. வீரன் ஒரு சரக்கு, அதுக்கு விளம்பரம் என்ன தெரியுமா? குறைந்த விலை நிறைந்த போதை, புதிய உதயம் வீரன். குறைஞ்ச விலைக்கு வாங்கி குடித்தா நிறைய போதை. மெத்தனால் அப்படின்னு ஒரு சரக்கில் இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால்னு ஒன்று கலந்துருக்காங்க. எத்தனால் மெத்தனால்னு 2 இருக்குது. எத்தனால் அப்படிங்கிறது பழங்கள்லேருந்து தான் எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறங்களில் முந்திரி பழம், திராட்சை பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி பழங்களெல்லாம் வாழைப்பழம்லாம் போட்டு அதில் வேளாம்பட்டை, கருவப்பட்டை, இந்த மாதிரி பட்டையெல்லாம் வெட்டி போட்டு ஒரு 40 நாள் ஊற வச்சு அந்த ஊரில் எடுத்து வடிகட்டி அதை வந்து சாராயமாக குடிப்பாங்க. அது எவ்வளவு குடித்தாலும் நீ சாக மாட்டேன். காரணம் அது எத்தனால் அதில் இருக்கிறது. இந்த மெத்தனால் அப்படிங்கிறது வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்காது. அது எங்கே கிடைக்குன்னா பெரும் தொழிற்சாலைகளில் தான், தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கெமிக்கல் அது. அப்புறம் ஸ்கூலில் இருக்கு இல்லையா, ஸ்கூல்லலாம் ஆய்வகங்கள் இருக்கும் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அதுங்களுக்கு 10 ml 5 mlன்னு கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே 10 ml மெத்தனால் போச்சுன்னா அவன் செத்து போயிடுவான். அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு காப்பாற்றினாலும் கண்ணு குழாயிரும். ஒரு 3 மாத இடைவேளையில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக இழந்து செத்து போயிடுவான். இப்போ மெத்தனால் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து காப்பாற்றி வந்திருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பாருங்கள் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஒருத்தராக செத்து போயிடுவாங்க. கள்ளச்சாராயம் குடித்தா கண்ணு குருடாக போயிருங்கிறது இந்த மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்லுவீங்க? இந்த படிக்காத மக்களுக்கு என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குன்னு போய் சாராயம் வாங்கி குடிக்கிறவனே என்ன செய்வீங்க? அந்த குடும்பங்கள்லாம் என்ன செய்யும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வக்கில்லாத ஒரு அரசு எதுக்கு இருக்கணும்? எதுக்கு இந்த கிராம நிர்வாகம் ஏன் இருக்குது? இந்த கட்சி நிர்வாகம் ஏன் இருக்குது? அப்போ காவல்துறை நிர்வாகம் ஏன் இருக்குது? இதுக்கெல்லாம் தெரியாமல் அது நடக்கிற இல்லை. அப்போ இவனெல்லாம் அயோக்கிய பயலா இல்லையா? இவனெல்லாம் கைது செஞ்சுருக்கணுமா இல்லையா? கலெக்டரை இடம் மாற்றினா போதுமா? எஸ்பியை இடம் மாற்றினா போதுமா? ஊரில் இருக்கிற கிளை செயலாளர்லேருந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள்லேருந்து ஊர் பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அந்த சிப்பந்தி இருக்கான் பாரு, ஊரில் சிப்பந்தியிலேருந்து விஓலேருந்து அவ்வளோ பேரையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சு விசாரணை பண்ணி என்ன வரும்னு தெரிஞ்சு அவ்வளோ பேருக்கு நீ தண்டனை கொடுத்தேன்னா இன்னொரு ஊரில் சாராயம் விற்றானா அந்த ஊரில் உள்ளவன் நாளைக்கு நமக்கும் இந்த தண்டனை வருண்டான்னு சொல்லி தூக்கி உடச்சி காட்டி கொடுத்துட மாட்டானா? 2023 இதே திமுக அரசாங்கத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் என் தொகுதியில் நான் இந்த விழுப்புரம் தொகுதியில் தானே நான் போட்டிட்டேன். விழுப்புரம் தொகுதியில் மரக்காணத்தில் தான் 20 பேர் கள்ளச்சாராயம் குடி செத்து போனாங்க. அப்போ இதே மு.க. ஸ்டாலின், இதே கருணாநிதி மகன் என்ன சொன்னார்? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், இனி ஒரு சாவு தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம் சொன்னாரா இல்லையா? நீங்கள் ஊடகம் தானே, சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. அப்புறம் எப்படி அங்கே நொட்டுச்சு? 65 அதிகரிச்சிருக்கு. ஏன் எப்படி நடந்துச்சு இது? மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு திறனற்ற ஒரு முதலமைச்சர். இதே கலைஞர் அப்படி கிடையாது. கலைஞர் ரொம்ப பிரில்லியண்ட்டு. இந்நேரம்லாம் இதெல்லாம் அந்த ஒரு சாவு நடந்த போதில் சரி, இவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியே பொம்மை மாதிரி நடந்து வருவார், அப்படியே இருப்பார். சுத்தமாக மூளைங்கிறதே இல்லை. நான் ஓட்டு போட்டேன், நான் இந்த நாட்டின் பிரஜை நான் சொல்கிறேன். இந்த முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர். அதனால தான் இது நடக்குது. உண்மையாக திறமையான முதலமைச்சராக இருந்தால், இப்போ நான் சொல்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கேன். கலைஞரை பற்றி நான் சொல்கிறேன். இதே கலைஞர் மரக்காணத்தில் 20 பேர் செத்து போயிருந்தான்னா சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எவனுமே கள்ளச்சாராயம் விற்றுருக்க முடியாது. அட்டிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் அள்ளி கொட்டியிருப்பான்.
இவருக்கு அது திறமையெல்லாம் கிடையாது. திறமையில்லைன்னு சொல்கிறீங்க முதலமைச்சர். ஆனால் தொடர்ந்து நடைபெற்று ஒரு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று வராருல்ல சார். ஒரு 40 இடத்த வெற்றி பெற்றிருக்காரு. அதை தான் சொல்கிறேங்க. ஆ. நான் அந்த தொகுதியில் நின்னல, ம். யாராவது கிராமங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்களா? மக்கள்கிட்ட நான் நல்லது செய்கிறேன்னு சொன்னாங்களா? சரி, இந்த தொகுதியில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டாங்களா? விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் படிச்சுட்டு வெளியில் வர்ற பிள்ளைங்களுக்கு எங்கே வேலைக்கு போவான்? எங்கே வேலைக்கு போவான்? போகிறான், இங்கேருந்து பெங்களூரில் போய் வேலை செய்கிறான், பாம்பேக்கு போகிறான், இங்கேருந்து பாண்டிச்சேரியில் போய் வேலை செய்கிறான். ஏன் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் ஏன் வேலை செய்ய முடியல? ஏன் இங்கே எம்எல்ஏ இல்லையா? எம்பி இல்லையா? போன தடவை எம்பியாக வந்தார்ல, அந்த எம்பியை இந்த கிராம மக்களுக்கு நான் போகும்போதெல்லாம், ஓட்டு கேட்டு போகும்போதெல்லாம் இந்த ஊருக்கு கூட ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். நீங்கள் போன முறை வெற்றி அடைஞ்ச எம்பியை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். இல்லைப்பா, ஒரு தடவை கூட வந்தது இல்லைப்பான்னு வாங்க. ஆனால் இப்போ அவரே தான் திரும்ப ஜெயிக்க வச்சுருவாங்க. இப்போ மட்டும் வரப்போகிறாரா? வந்து உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு உங்களெல்லாம் கேட்க போகிறாரா? அப்போ தப்பு யார்? மக்களோட தப்பு. ஒரு 500 ரூபா காசுக்கு தங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்கை விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தப்பு. ஆனால் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எனக்கு 58,000 வாக்கு இந்த தொகுதியில் வந்து போட்டிருக்காங்க. உண்மையாக நேர்மையாக காசு கொடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி தாண்டா சரியான கட்சி அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன் கிராமமாக. நான் ஜெயிச்சா ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர் சட்டமன்றத்தில் ஒரு இலவச பயிற்சி மையம் அமைச்சு ஒவ்வொரு கிராமத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறதுக்கான இலவச பயிற்சி நான் கொடுக்குறேன். ஒரு வருஷத்துக்கு 1000 அரசு ஊழியர்களை நான் உருவாக்குவேன். குறைஞ்சபட்சம் 5 வருஷத்தில் 5000 பேரை இந்த தொகுதியில் உருவாக்குவேன்னு சொன்னேன். எந்த மக்கள் கேட்டாங்க? எந்த மக்களுக்குப்பா கேட்டாங்க? திமுக இப்போ ஜெயிச்சிருக்குல்ல, விடுதலை சிறுத்தை ஜெயிச்சிருக்குல்ல, அவர் செஞ்சு தந்துடுவாரா? போய் ஒரு லெட்டர் கேளுங்க. என் புள்ள படிச்சுட்டு வந்திருக்கான், என் வேலைக்கு போகணும், ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேளுங்க, கொடுத்துருவாரா? கொடுத்துட்டாருன்னா இங்கேயே நான் மொட்டை போட்டுக்கிறேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணால் கூட அவன் வீட்டுக்கு வந்திருப்பேன். இந்நேரம் வீட்டுக்கு வீடு என் ஃபோன் நம்பரை எழுதி போட்டிருப்பேன். களஞ்சியம் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வீடு எழுதி போட்டிருப்பேன். எப்போ வேணாலும் கூப்பிட்றேன், என்ன உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு. அப்போ இதுதான் நாம் தமிழர் கட்சி செய்ய போகிற புரட்சி. அதுதான். இப்போது அது கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சாராயம் காய்ச்சி விற்றவர்கள் விற்பனை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும்? அதாவது நீதிமன்றம் மூலமாக தண்டிக்கப்படும் போது அது ஆயுள் தண்டனை. கலெக்டர் இங்கே பாரு தம்பி, ஃபஸ்ட்டு கலெக்டர் கைது செய்யப்படணும். கைது செஞ்சு அவர் மேலே விசாரணை வைக்கணும். ஏன்னா நாள் கரெக்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு ஆள் சாராயம் குடிக்கிறான். 4 பேர் செத்துட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். பிரவீன் அப்படின்னு ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான், கள்ளச்சாராயம். அவன் மயங்கி விழுந்து வயிறை வலிக்குதுன்னு துடிச்சு அழுகுறான். தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறானுங்க நைட்டு 11 மணிக்கு. அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஃபுல்லாக உடம்புல சாராயம் இருக்குது, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, இவரை இங்கேயே வைங்கன்னு சொல்கிறாங்க. வைங்க, காலையில் ட்ரீட்மெண்ட் கொடுப்போன்னு. கூட கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா 3 பேர். அவங்க கரெக்டாக 12 மணிக்கு போய் அவங்க சரக்கு அடிக்கிறாங்க. அவங்க சரக்கு அடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ மொத்தமாக 3 4 ஆச்சா, 4 பேரும் அடுத்த நாள் காலையில் செத்து போயிட்டாங்க. இந்த செய்தி காற்று தீயாக பரவி கலெக்டர்கிட்ட போகுது. சரவண்குமார் கலெக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட போகுது. அங்கே போய் அவர் அங்கேருந்து வந்து எல்லாம் ஆஸ்பத்திரிலாம் வந்து உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி எல்லாம் செஞ்ச போது அவர் வெளியில் வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்கிறார். என்ன சொன்னார்? இது கள்ளச்சாராயத்தால் இந்த சாவு இல்லை, அவர் வயோதிகத்தால் இறந்து போயிட்டார், இவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வான்? இந்த பொறுக்கி நாய், இந்த பொறுக்கி பையன் இந்த கலெக்டர் என்ன சொல்லியிருக்கணும்? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு தானே அந்த 4 பேர் செத்து போயிட்டான்னு சொல்லியிருந்தா அதோட நின்று இருக்கும். இந்த 4 பேர் சாவுக்கு வந்தவனும் அங்கே விற்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு தாண்டா இன்னைக்கு 65 பேர் செத்து போயிட்டான் அயோக்கிய பேரோட. அப்போ அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறதா இல்லையா? எப்படா சொன்ன நீ இவங்க சாராயம் குடிச்சதுனால தான் செத்தானு ஏன்டா சொல்லலை அப்படின்னு அந்த கலெக்டர் நாயை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போடணுமா இல்லையா? ஏன் போடல? அதுதான் நாங்கள் முன் வைக்கிற கேள்வியை. எஸ்பிக்கு தெரியுமா தெரியாதா? கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சுறாங்கன்னு எஸ்பிக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா எம்எல்ஏவாக இருக்கார் உதய சூரியன், அவருக்கு தெரியுமா தெரியாதா? 5 தடவை எம்எல்ஏ அவர். நடுவில் ஜெயலலிதா பீரியடில் தான் எம்எல்ஏ இல்லை. அந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா? இவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி வச்சு விசாரிக்கிற பிறகு விசாரித்தா எல்லாமே வெளியில் வரும். இவனுக்கு என்ன, இவன் அரசு அதிகாரி தானே கலெக்டர், அவருக்கு என்ன வேண்டி கிடக்கு? ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் கள்ளச்சாராயம் வந்து வெளியில் வந்துச்சுன்னா அரசுக்கு கெட்ட பேர் வரும். இதை 65 பேர் செத்து போயிட்டாங்கடா அயோக்கிய பேரோடா. அதனால் தம்பி, திமுக அரசு என்பது மக்கள் விரோத அரசு. திமுகவை மக்கள் வெறுக்கலைன்னா, திமுகவுக்கு மக்களை தூக்கி தூர வீசலைன்னா, இந்த மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டாங்கன்னா செத்து போங்க,
யார் என்ன பண்ணுறது? நாங்கள் கத்திக்கிட்டு தான் இருப்போம். எங்கள் அண்ணன் சீமான் கத்திக்கிட்டு தான் இருப்பான். 15 வருஷமாக கத்துறோம். இவங்க அயோக்கியர்கள் அப்படின்னு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு வர்றான். ஏண்டா வெக்க கேட்டவர்கள் இடைத்தேர்தலில் கூட தனியாக நிற்க மாட்டியா? இடைத்தேர்தலில் கூட தனியாக நிற்க மாட்டீங்களா? இடைத்தேர்தலையும் 10 பேரை கூட்டணி சேர்த்துட்டு தான் வருவியா? அசிங்கம் தம்பி. அதனால் இந்த 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 அரசுகள் என்பது ஒழித்து கட்ட வேண்டிய அரசு. இந்த அரசு மக்கள் விரோத அரசு. 2026 சீமான் உறுதியாக முதலமைச்சர் வருவான். அன்னைக்கு தான் தமிழ்நாடு வெடியும். தமிழகத்தினுடைய இளம் தலைமுறை பிள்ளைகள் ஒரு பெரிய சுபிச்சத்தை, ஒரு பெரிய வாய்ப்பை, வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் இந்த தமிழ்நாடு என்னைக்கு அடையும்னா சீமான் முதலமைச்சர் ஆகும்போது தான் அடையும். உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.